தங்கம் இந்த ஒரு வார்த்தை போதும் உலகமே நம்ம பக்கம் திரும்பி பார்க்கும். ஆனா மனுஷங்கள பல நூற்றாண்டுகளா கவர்ந்து இழுக்கிற இந்த தங்கம் உண்மையில எங்கிருந்து வருது? இது ரொம்ப நாளா ஒரு பெரிய மர்மமா இருந்துச்சு. வாங்க அந்த மர்மத்துக்கு விட தேடலாம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் சில இடங்கள்ல மட்டும் தங்கம் மலைமலையா கொட்டி கிடக்குது, ஆனா சில இடங்கள்ல துளி கூட தங்கம் இல்ல? இதுதான் பல வருஷமா விஞ்ஞானிகளையும் நம்ம எல்லாரையும் குழப்பத்துல அழுத்திட்டு இருந்த ஒரு கேள்வி. ஆனா இப்போ விஞ்ஞானிகள் இந்த தங்கப் புதிருக்கு ஒரு முக்கியமான துப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு வழியா இந்த மர்மம் விலக போகுது. அது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த முக்கியமான துப்பு நமக்கு எங்கேயோ பாலைவனத்திலயோ மலையிலயோ கிடைக்கல. யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல ஆழ்கடலுக்கு அடியில தான் இந்த முழு கதையும் ஆரம்பிச்சுது. இந்த ஆய்வு நடந்த இடம் நியூசிலாந்துக்கு பக்கத்துல இருக்க கெர்மடக் ஆர்க். இது ஒரு சாதாரண கடல் பகுதி இல்ல, கடலுக்கு அடியில இருக்கிற எரிமலைகளோட ஒரு பெரிய சங்கிலி தொடர். இங்கதான் நம்ம தங்கத்தோட ரகசியம் ஒளிஞ்சிருந்திருக்கு. சரி, இந்த கதையோட ஹீரோஸ் யாருன்னு பார்க்கலாம். இவங்க தான் அந்த ஆய்வுக்குழு. கிறிஸ்டின் டிம் தலைமையில இந்த விஞ்ஞானிகள் தான் ஆழ்கடல்ல மறைஞ்சிருந்த இந்த பெரிய உண்மைய வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கையில கிடைச்ச முதல் ஆதாரம் வெறும் 66 எரிமலை கண்ணாடி மாதிரிகள் தான். நீங்க நினைக்கலாம், வெறும் 66 கல்ல வச்சு என்ன பண்ண முடியும்னு. ஆனா இந்த 66 துண்டுகள் தான் பல நூற்றாண்டுகால ரகசியத்தை உடைக்க போகுது. இந்த எரிமலை கண்ணாடிங்கிறது சாதாரண கல் கிடையாது. அது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி. அதாவது சூடான எரிமலை குழம்பு சில்லுன்னு இருக்கிற கடல் தண்ணில பட்ட உடனே நொடி பொழுதுல உறைஞ்சு போயிடும். அப்படி உறையும் போது அந்த நேரத்துல அதுல என்னென்ன வேதிப்பொருட்கள் இருந்துச்சோ அதை அப்படியே ஒரு போட்டோ மாதிரி தனக்குள்ள சிறைப்பிடிச்சு வச்சுக்கும். இங்கதான் விஞ்ஞானிகளுக்கு அந்த யுரேகா மொமெண்ட் கிடைக்குது. அந்த கண்ணாடி மாதிரிகளை லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா, அடேங்கப்பா, மத்த கடல் பகுதிகள்ல கிடைக்கிறத விட பல மடங்கு தங்கம் அதுல இருக்கு. இதுதான் அந்த முக்கியமான துப்பு. கேள்வி என்னன்னா, இங்க மட்டும் எப்படி இவ்வளவு தங்கம் வந்துச்சு? விஞ்ஞானிகள் இந்த மொத்த நிகழ்வையும் ரொம்ப அழகா விவரிக்கிறாங்க. பூமிக்கு அடியில ஒரு தங்க தொழிற்சாலை இயங்குற மாதிரி தான் இது இருக்குன்னு சொல்றாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க அந்த ஃபேக்டரிக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த தங்க தொழிற்சாலையோட செயல்முறை ரொம்ப சிக்கலானதெல்லாம் இல்ல. 4 படிநிலைகள் தான். இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் ஒரு இடத்துல தங்கத்தை உருவாக்குற ரகசியமே. மதப்படி ஒரு டெக்டானிக் தட்டு, அதாவது ஒரு பெரிய நிலத்தட்டு இன்னொரு தட்டுக்கு கீழே மெதுவா சரியும். அப்படி சரியும்போது அது பாறைகளை மட்டும் இல்ல, கடல் தண்ணியையும் சேர்த்து பூமிக்கு ரொம்ப ஆழத்துக்கு எடுத்துட்டு போகுது. இதுதான் தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் உள்ள போற மாதிரி. பூமிக்கு உள்ள போக போக வெப்பமும் அழுத்தமும் பயங்கரமா இருக்கும். அந்த அதீத வெப்பம் உள்ள இழுக்கப்பட்ட தண்ணிய வச்சு ஒரு வேலைய செய்யுது. தங்கம் பொதுவா சல்ஃபைடுங்கிற தாதுவுக்குள்ளதான் ஒரு கைதி மாதிரி சிக்கியிருக்கும். இந்த வெப்பமோ அழுத்தமோ அந்த சல்ஃபைடுங்கிற ஜெயில உடைக்குது. அவ்வளவுதான், சல்ஃபைடு தாதுக்கள் உடைஞ்ச உடனே அதுக்குள்ள சிறைப்பட்டு இருந்த தங்கம் இப்போ சுதந்திரமா வெளியே வருது. தங்கம் இப்போ ஃப்ரீ. கடைசியா இப்படி விடுதலையான தங்கம் அங்க இருக்க உருகிய பாறை குழம்போட ஒன்னா கலந்துடுது. இந்த நிகழ்வு 1 நாள் 2 நாள்ல நடக்காது, லட்சக்கணக்கான வருஷமா திரும்ப திரும்ப நடக்கும். இதனால அந்த குறிப்பிட்ட பகுதியில மட்டும் தங்கம் அதிகமா சேர்ந்து ஒரு தங்க சுரங்கமாவே மாறிடுது. சரி, இந்த ரகசியத்தை எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இதனால நமக்கு என்ன பயன்? இது வெறும் தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம்தானா, இல்ல இதை விட வேற ஏதாவது முக்கியத்துவம் இதுக்கு இருக்கா? இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். ஓகே, கடலுக்கு அடியில தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, உடனே கப்பலை எடுத்துட்டு போய் அதை அள்ளிட்டு வந்துடலாமா? பதில் என்னன்னா, இப்போதைக்கு அது சாத்தியம் இல்ல. ஏன்னா இந்த தங்கம் கடலோட மிக மிக ஆழமான பகுதியில இருக்கு. அது மட்டும் இல்லாம இது நம்ம சினிமாவில காட்டுற மாதிரி பெரிய தங்கக்கட்டிகளா இல்ல, பாறைகளோட கலந்து ரொம்ப சின்ன சின்ன துகள்களா இருக்கு. அதனால வணிக ரீதியா இதை எடுக்கிறது இப்போதைக்கு லாபகரமா இருக்காது. ஆனா இதோட அறிவியல் மதிப்பு ரொம்ப பெருசு. நம்ம பூமி எப்படி இயங்குது, தங்கம் மாதிரியான உலோகங்கள் எப்படி உருவாகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு புரிஞ்சுக்க இந்த ஆய்வு ஒரு பெரிய கதவை திறந்து விட்டுருக்கு. கடைசியா இந்த ஆய்வு நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. தங்கம்ங்கிறது ஏதோ ஒரு மர்மமோ புரியாத புதிரோ கிடையாது. அது பல கோடி வருஷமா நம்ம பூமி நடத்திட்டு வர்ற ஒரு அற்புதமான ரசாயன விளையாட்டு. அந்த விளையாட்டோட ஒரு ரகசியத்தை தான் நாம இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான்.